ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா சித்சபேசா சிவசிதம்பரம் கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சிவசுப்பிரமணியோம் வல்லிகாந்தஸ்மரணம் சிவசுப்பிரமணியோம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானவரானினம் வீழ்க தண்புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க பிறப்பருக்கும் பிஞகன் தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். அகர முதல வெளுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். பொற்பொது குடப்பார் பொற்புற நடிக்கும் கற்பகத் திருத்தாள் கற்பவர் நமரே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமசிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழகமாதோ. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். ஒளியான திருமேனி உமிழ்தான மிக மேவும் களியார வரும் ஆனை கழல் நாளும் மறவாமல் அழியாளும் மலர் தூவும் அடியார்கள் உளமான அழியாளும் மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. பண்டை மறை வண்டரற்ற பசுந்தே ஞானம் பரிந்தொழுக சிவகந்தம் பரந்து நார கண்ட இருதய கமல முகைகள் எல்லாம் கண் திறப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட மலர் பொழில் புடைசூழ் வெண்ணை மேவு மெய்கண்ட தேவன் மிகு சைவநாதன் புண்டரீக மலர்தாழச் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம். திருவே என் செல்வச் சிறப்பே சிவானந்தத் தெள்ளமுத உருவே உருவமும் ஊருடன் பேரும் ஒன்றும் புணரா அருவே தெளிந்த அறிவே மெய்யன்பர்க்கு அருளும் தெய்வத் தருவே தென்கோ முத்தி முத்தி பஞ்சாக்கர சர்க்குருவே. கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்று நூதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறையுள்ளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்த்துறை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் யமதுள்ளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உன்னி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்.
திராவிட மாபாடிய கர்த்தர் ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல உமையொரு பாகனாரின் தனிப்பெரும் கருணையினாலும் ஆச்சாரிய பெருமக்களின் குருவருளினாலும் நம் இடைமருது ஈசன் சாத்திர குழுவில் ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் குரு பூஜையை ஒட்டி ஒரு சிந்தனையை இன்று மேற்கொள்ள இருக்கின்றோம். திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்து மகா முனிவராக விளங்கிய ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமானின் பொன்னார் திருவடிகளை போற்றி சித்திரை ஆயில்யம் ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமானின் குரு பூஜை நன்னாள் 3 திருநாட்களாக திருவாவடுதுறை ஆதீனத்தின் சார்பிலும் சைவ உலகத்தில் எல்லா சைவர்களும் கொண்டாடுகின்ற பெருவிழாவாக நடைபெற்று வருகின்றது. நம்முடைய இடைமருது ஈசன் சாத்திர குழுவில் நம்முடைய வித்யா குரு சைவ சித்தாந்த அறிஞர் சிவத்திரு பேராசிரியர் சண்முகம் ஐயா அவர்களினுடைய சிவஞான மாபாடிய வகுப்பு தொடர்ந்து அதனை நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். அந்த வகுப்பிலே கலந்து கொண்டு கற்றுக்கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் நம்முடைய வித்யாகுரு ஐயா அவர்களின் பொன்னார் திருவடிகளையும் துதித்து நமக்கு நடமாடும் மாதவ சிவஞான முனிவர் பெருமானாகவே நம்மிடையே எழுந்தருளி பாடங்களை நடத்தி வருகின்ற நம்முடைய சண்முகம் ஐயா அவர்களினுடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கி ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமானின் பெருமை என்ற தலைப்பிலே பல ஆன்றோர்கள் முனிவர் பெருமான் புகழை போற்றிய அதனை ஒட்டியும் முனிவர் பெருமான் அருளிய திராவிட மாபாஷ்யத்தை அறிஞர்கள் சான்றோர்கள் சைவ சித்தாந்திகள் எப்படியெல்லாம் கொண்டாடி இருக்கின்றனர் போற்றி இருக்கின்றனர் என்பதை ஒட்டியும் ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் பெருமை என்ற தலைப்பிலே சிறிது சிந்திக்க முனிவர் பெருமானின் திருவடிகளை மனமொழி மெய்களால் அனந்த கோடி முறை வழுத்தி வாழ்த்தி இந்த சிந்தனையை ஓரளவு நாம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திப்போம். ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் பாண்டிய நாட்டில் தாமிரபரணி நதிக்கரையில் விக்ரமசிங்கபுரத்தில் பரம்பரை சைவ வேளாளர் குலத்திலே ஆனந்த கூத்தரும் மயிலம்மையாரும் செய்த தவ பயனாக திரு அவதாரம் செய்து அருளிய பெருமான் இன்றைக்கு சுமார் 241வது குரு பூஜையை நாம் கொண்டாடி வருகின்றோம். ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமானின் அந்த பரம்பரையே சைவ பரம்பரை என்று நாம் பார்க்கின்றோம். பாபநாச தலபுராணம் இயற்றிய முக்களாலிங்கர் நமது சுவாமிகளது பாட்டனார் ஆவார். பாபநாசத்தில் எழுந்தருளி இருக்கின்ற உலகம்மை பெருமாட்டி மீது உலகம்மை பிள்ளைத்தமிழ் முதலான 6 பிரபந்தங்களை இயற்றிய நமச்சிவாய கவிராயர் அவர்கள் சுவாமிகளது சிறிய தந்தையார் ஆவார். நமது ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் வேண்டின் உண்டாக துறக்க என்று திருவள்ளுவர் அருளி செய்தபடி தம்முடைய 12வது வயதிலேயே சைவ ராஜதானியாகிய திருவாவடுதுறை மடாலயம் சென்று அங்கே ஞானாசிரியராக எழுந்தருளியிருந்த வேலப்பதேசிக சுவாமிகளிடம் சைவ சந்நியாசமும் தீட்சையும் பெற்று சிவஞான யோகிகள் என்ற திருநாமமும் பெற்று தமிழ் சம்ஸ்கிருதம் என்ற இருமொழி கடலும் நிலை கண்டு உணர்ந்து சிவானுபூதி செல்வராய் வீற்றிருந்த பெருமான் தமிழுக்கு பாஷ்யம் இல்லாது இருந்த பெரும் குறையை நீக்கியருளி சைவத்தமிழை வாழ வைத்த பெருந்தகையாளர் சைவ செந்நெறிக்கு திருத்தொண்டும் தமிழுக்கு உபகாரமும் செய்தருளிய பெருமான் ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் அருளிய காஞ்சி புராணத்திலே வேத ஆகமங்களிலே கூறப்படும் சிறந்த நுட்பமான பொருட்களையெல்லாம் கவிரசம் ததும்ப எளிமையாக விளக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். விநாயக பெருமான் மீது பிள்ளைத்தமிழ் பாடியவர்கள்
ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமானை அன்றி அதற்கு முன்னும் வேறு யாவரும் இல்லர், பின்னும் வேறு யாவரும் இல்லர் என்று நாம் பார்க்கின்றோம். சுவாமிகளினுடைய பெருமையை நம்முடைய சிற்றறிவால் போற்ற முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. அது அனுபவம் வாய்ந்த தேசிகர்களும் சைவ சான்றோர்களும் போற்றுகின்றார்கள். அதனை வார்த்தைகளினாலே விவரிக்க முடியாது. அனுபவமாக சுவாமிகள் அருளிய நூல்களை வித்யாகுரு மூலமாக, போதகாசிரியர் மூலமாக கற்கும்போது நம் போன்ற எளிமையானவர்களால் ஓரளவு அதனை நாம் புரிந்து கொள்ள இயலும். அப்படிப்பட்ட ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமானை பல்வேறு அறிஞர்கள் போற்றியிருக்கின்றார்கள். அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழை நமது ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் அருளி செய்த முறைமையினை மகாகவிகளே உணர்ந்து போற்ற வல்லவர்கள். இப்படியெல்லாம் நிறைய பெருமை இந்த செந்தமிழ் நாட்டு சைவ மக்களும் இந்த செந்தமிழ் மொழியும் செய்த தவமே ஒரு உருவம் கொண்டால் போன்று எழுந்தருளியவர் ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான். மெய்கண்டார் முதலான ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனார் முதலான 4 சந்தான குரவர்களுள்ளே ஒருவரே திருமேனி கொண்டு உதித்தது போன்று சிங்கையம்பதியில் திரு அவதாரம் செய்து அருளியவர் ஸ்ரீமத் சிவஞான முனிவர் சிவஞான சுவாமிகள். ஸ்ரீபாஷ்ய ஆச்சாரியர் என்று போற்றப்படுபவர். ஆச்சாரியர், குரு என்பனவெல்லாம் ஒரு பொருள் கிளவி. அந்த குரு என்பவர்கள் வித்யாகுரு என்றும் கிரியாகுரு என்றும் ஞானகுரு என்றும் மூவகைப்படுவார்கள். அரசன், உபாத்தியாயர், தந்தை, தாய், தமையன், நூலாசிரியர், உரையாசிரியர், போதகாசிரியர் இவர்களெல்லாம் வித்யாகுருக்கள் என்று பேசப்படுவார்கள். குல புரோகிதர் அவர் கிரியாகுரு என்று சொல்லப்படுவார். 3வதான ஞானகுரு அவர் அதிஷ்டேய குரு, ஆவேச குரு என்று 2 வகைப்படுவார். திருப்பெருந்துறையில் குருந்தமரத்தடியில் ஸ்ரீமத் மாணிக்கவாசக அனுக்கிரகம் செய்த குருமூர்த்தி ஆவேச குருமூர்த்தி ஆவார். சமயாச்சாரியார்கள், சந்தானாச்சாரியார்கள், பாஷ்யாச்சாரியார்கள் ஆகியோர் அதிஷ்டேய குருக்கள். அதிஷ்டேயர் என்றால் அனுகிரகிக்கப்பட்டவர்கள் என்று பொருள். இவ்வாறு ரத்னவேலன் ஐயா அவர்கள், வித்வான் ரத்னவேலன் ஐயா அவர்கள் ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமானை போற்றி அருளிய ஒரு கட்டுரையிலே இவற்றையெல்லாம் குறிப்பிடுகின்றார். அப்படியென்றால் இந்த ஆச்சாரிய இலக்கணம் என்ன என்பதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆச்சாரிய இலக்கணம் வீட்டி மல 3 உயிருள் விமலன் பொற்பாதம் காட்டும் அவன் தேசிகனை காண் என்பது சைவ சமய நெறி. மலமூன்றும் வீட்டி, அதாவது மும்மலங்களையும் போக்கி உயிருள் விமலன் பொற்பாதம் காட்டும் அவனே, அந்த ஆன்மாக்களுக்குள்ளே சிவபெருமானினுடைய பொலிவாகிய திருவடிகளை தரிசிப்பிப்பவரே தேசிகராவார், ஆச்சாரியராவார் என்று சைவ சமய நெறி கூறுகின்றது. எனவே மும்மலங்களையும் போக்கி உயிருள்ளே சிவபெருமான் பொற்றிருப்பாதங்களை காட்டுபவரே ஆச்சாரியன். நுண்பொருளை காட்டுபவரே ஆச்சாரியர்களிலே முதன்மையானவர். அந்த பரமசிவனாரே மிக நுட்பமான பொருள். ஆகையால் அந்த பரமசிவ பிரபுவை காணும் அந்த சிவானுபவ செல்வர்களே பரமாச்சாரியார்கள் என போற்றப்படுபவர்கள். சமயாச்சாரியார்கள், சந்தானாச்சாரியார்களை அப்படி நாம் ஆச்சாரியர்கள் என்று ஏற்றுக்கொள்கின்றோம், போற்றுகின்றோம் என்று விளக்குகின்ற ஆசிரியர் ரத்னவேலன் ஐயா அவர்கள் ஒரு கேள்வியினை எழுப்புகின்றார்கள். அப்படியென்றால் சிவஞான போதத்திற்கு மகாபாஷ்யம் செய்த காரணம் பற்றி
ஸ்ரீமத் மாதவ சிவஞானம் சுவாமிகளை ஆச்சாரிய ஸ்தானத்திற்கு கொண்டு செல்லலாமோ என்று கேட்டு, சுவாமிகள் மிகச்சிறந்த பண்டிதர், தேர்ந்த இலக்கண தர்க்க மொழிபெயர்ப்பு வல்லுனர், இப்படியெல்லாம் கொள்ளலாம், சுவாமிகளை ஆச்சாரியராக கொள்ளலாமா என்றால் கொள்ளலாம், கொள்ள வேண்டும் என்று ரத்னவேலன் ஐயா அவர்கள் சிவதர்மோத்திரத்திலிருந்து ஒரு மேற்கோளை காட்டுகின்றார். வியாதீனாம் பேஷஜம் யத்வத் பிரதிபக்ஷக ஸ்வபாவதக தத்வத் சம்சார தோஷானாம் பிரதிபக்ஷக சிவஸ்மிருதக ஔஷதஸ்ய ச சாமர்த்தியாத் யதா தோஷம் விசர்ஜயேத் ததாத்மஞான தோஷஞ்ச ஞானமேஷாணி வர்த்ததே. தஸ்மாத் ச பண்டிதக சாந்தஸ் தபஸ்வி விஜித்தேந்திரியக சிவஞானஸ்ய சம்பந்தாத் பாவமாலோஷ்ய முஷ்யதே என்பது சிவதர்மோத்திரத்தினுடைய திருவாக்கு. இதிலே என்ன சொல்லப்படுகின்றது என்றால், வியாதீனாம் பேஷஜம் யத்வத் பிரதிபக்ஷக ஸ்வபாவதக, அதாவது நோய்களுக்கு மருந்து பகையாகின்றது. தத்வத், அதுபோல தத்வத் சம்சார தோஷானாம் பிரதிபக்ஷக சிவஸ்மிருதக, அதுபோன்று பிறவிக்கு ஏற்பட்ட குற்றங்களுக்கு சிவபெருமான் பகைவராவார். எவ்வாறு மருந்தின் ஆற்றலினால் நோய் நீங்குகின்றதோ அதுபோன்றே சிவஞானம் உயிருக்கு ஏற்பட்ட அஞ்ஞானம் என்ற குற்றத்தை நீங்கச் செய்கின்றது. எனவே தஸ்மாத் ச பண்டிதக, பண்டிதனும், பண்டிதன் என்பது சர்வ சாஸ்திர ஞான வல்லுனன் என்ற பொருளை தரும். சாந்தஸ், சாந்தனும், சாந்தன் என்பது விருப்பு வெறுப்பு இல்லாதவன் என்பதை குறிக்கின்றது. தபஸ்வி, தபஸ்வியும், விஜித்தேந்திரியக ஐம்புலன்களை வென்றவனுமான ஞானி, சிவஞானஸ்ய சம்பந்தாத், அந்த ஞானி சிவஞான சம்பந்தத்தினாலே பிறவி துன்பத்தை ஆய்ந்து அறிந்து அதிலிருந்து வீடு பெறுகின்றான் அந்த சிவஞானி என்று இதில் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே ஸ்ரீபாஷ்யக்காரராகிய ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் பண்டிதர், சாந்தர், தபஸ்வி, பொறிவாயில் ஐந்தவித்த ஜிதேந்திரியர், ஞானி என்பது வெள்ளிடை மலை, திரு கைலாய பரம்பரையில் வந்த தேசிக மூர்த்திகளிடத்திலே திருவருள் ஞான உபதேசம் பெற்றவர், தாம் பிறவி துன்பத்தை ஆய்ந்து அறிந்து அதனின்று வீடு பெற்ற முக்தராக ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் திகழ்ந்ததோடு மட்டுமல்ல, பக்குவர்களுக்கு மலமூன்றும் வீட்டி இந்த ஆன்மாக்கள் அதனுள்ளே விமலன் பொற்பாதம் காட்டுகின்ற தேசிகருமாய் எம்பிரான் ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் எழுந்தருளி இருக்கின்றார். எனவே ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் மகாபாஷ்யக்காரர், ஆச்சாரியர் என்று போற்றப்படுகின்றார் சைவர்களினாலே. அதனால்தான் ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமானது மாணவர்கள் சுவாமிகளை ஞானமூர்த்தியாகவே கொண்டு போற்றினார்கள். எம்பிரான் ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமானின் மாணவர்களுள்ளே மேலானவராகிய ஸ்ரீமத் கச்சியப்ப முனிவர் பிரான் தாம் அருளிய பஞ்சாக்கர தேசிகர் அந்தாதியில் அருளுகின்றார். தேசிகநாதன் சிவஞான தேவன் செங்கை தல முன் வீசி நின்றாடிய அம்பலவாணன், வியனுலகம் பேசிய பஞ்சாக்கரவன், பிறங்கருள் தாழ் மலரை கூசி நின்றேத்திய மாதவத்தார்க்கு என் குறையுள்ளதே என்று பாடி தமது ஆச்சாரிய முதல்வராகிய ஸ்ரீ பஞ்சாக்கர தேசிகருக்கும் அந்த ஸ்ரீ நமசிவாய மூர்த்திகளுக்கும் எம்பிரான் சிவஞான முனிவருக்கும் வேறுபாடு காட்டாது இத்திருப்பாடலிலே ஸ்ரீமத் கச்சியப்ப முனிவர் பெருமான் துதிக்கின்றார் என்றால், பாஷ்யாச்சாரியாராகிய
ஆச்சாரிய திலகரே நம்முடைய முனிவர் பெருமான் என்று நாம் கண்டுகொள்கின்றோம். அப்படி போற்றிய ஸ்ரீமத் கச்சியப்ப முனிவர் பெருமானின் குரு பூஜையும் நாம் போற்றினோம். திருவாவடுதுறை ஆதீனத்திலே இன்றளவும் தேசிக மூர்த்திகளுக்கு குரு பூஜை கொண்டாடுவது போலவே ஸ்ரீமத் மாதவ சிவஞான சுவாமிகளுக்கும் சிறப்பு வழிபாடு கொண்டாடப்படும் சம்பிரதாயத்தை நாம் காண்கின்றோம். எனவே நம்முடைய மாபாஷ்ய கர்த்தரான ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் ஆச்சாரியரே என்பது துணியப்படும் என்று சிவத்திரு ரத்னவேலன் ஐயா அவர்கள் விவரிக்கின்றார்கள். இதிலே நம்முடைய முனிவர் பெருமானுக்கு இருக்கின்ற பெருமைகளிலே ஒன்று என்ன என்று பார்த்தோமே என்றால், மற்றைய ஸ்மார்த்த வைஷ்ணவ மாத்வ சம்பிரதாயத்தவர்களுக்கு அவர்களினுடைய ஆச்சாரிய பரம்பரை அவர்களினுடைய பாஷ்ய கர்த்தாக்களிடமிருந்து தொடங்குகின்றது. ஆனால் இந்த சித்தாந்த சைவர்களாகிய நமக்கு மகாபாஷ்ய கர்த்தராகிய ஸ்ரீமத் மாதவ சிவஞான சுவாமிகளுக்கு முன்னமேயே இந்த ஆச்சாரிய பரம்பரை தொன்று தொட்டு வருகின்றது. அது அனுபவமுடைய தேசிக பரம்பரையில் இருந்தது. அந்த பரம்பரை ஸ்ரீகைலாசத்தில் இருந்து தொடங்கிய ஏற்றமுடையது இந்த சைவ சித்தாந்திகளுக்கு. எனவே பரம்பரையாய் திருவருளே ஆச்சாரிய திருவுருக்கொண்டு உபகரித்து வந்தது நம்முடைய சைவ சித்தாந்திகளுக்கு என்று நாம் பார்க்கின்றோம். ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமானும் நிரஞ்சனராய் ஆச்சாரிய திருமேனி கொண்டு வந்த சிவபெருமானது திருவருளே ஆவார். அது பற்றித்தான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களும் பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம் என்று போற்றுகின்றார். எனவே இது பற்றியும் இன்னும் பற்பல காரணங்களினாலும் ஸ்ரீமத் சிவஞான யோகிகள் பெருமான் அறிவால் சிவனே ஆனவர் என்பது துணியப்படுகின்றது. ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் அருளிச் செய்த நூல்கள் பல. ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமானின் மாணாக்கர்கள் 12 பேர் இப்பொழுது நம்முடைய தமிழ்நாட்டிலே தமிழ் சைவ உலகத்திலே தமிழ் உலகத்தில் சைவ உலகத்தில் பரம்பரையாக தமிழ் கற்ற வித்வான்கள் எல்லாம் நமது ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமானது மாணாக்கர் பரம்பரையினர் தான் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி பெருவள்ளலாகிய விளங்கிய ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் அருளிய நூல்களிலே இந்த திராவிட மாபாஷ்யம் என்பது சைவ உலகுக்கும் தமிழ் உலகுக்கும் இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் பேர் உபகாரம் செய்கின்ற ஒரு அருள் நூலாக ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமானின் பெருமையை எல்லோருக்கும் உணர்த்துகின்ற ஒரு அருளிச் செயலாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். சங்கராச்சாரியார் ஆதிசங்கரர் வியாச முனிவர் அருளிச் செய்த பிரம்மசூத்திரத்திற்கு ஏகான்மவாத பரமாக பாஷ்யம் செய்தார், பேருரை செய்தார். ராமானுஜாச்சாரியாரும் ஆனந்த தீர்த்தாச்சாரியாரும் அந்த வியாச சூத்திரங்களுக்கு வைஷ்ணவ பரமாக பாஷ்யம் செய்தார்கள். நீலகண்ட சிவாச்சாரியார் அதே வியாச சூத்திரங்களுக்கு சிவாத்வைத பரமாக பாஷ்யம் செய்தார். இங்கே சொல்லப்பட்ட இந்த 4 ஆச்சாரியர்களும் பாஷ்யம் செய்து அவரவர் சம்பிரதாய கொள்கைகளை ஸ்தாபித்த காரணத்தினால் அந்தந்த சம்பிரதாயத்தினரால் போற்றப்படுகின்றார்கள். ஆனால் இந்த 4 பாஷ்யமும் இந்த பாஷ்யங்களுக்கு மூலமாக இருக்கின்ற பிரம்மசூத்திரமும் சம்ஸ்கிருத பாஷையிலே இருக்கின்றது. நம்முடைய ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் அருளிச் செய்த திராவிட மாபாஷ்யம் அது தமிழிலே அமைந்த பெருமை. தமிழுக்கே உண்டான குறையை நீக்கியருள வந்த பெருமை கொண்டது திராவிட மாபாடியம்.
சிவபெருமான் அருளிச் செய்த சிவஞான போத சூத்திரங்களுக்கு திருநந்தி தேவ பரமாச்சாரிய சந்தானத்திலே வந்த ஸ்ரீ மெய்கண்ட தேவ நாயனார் தமிழிலே அந்த சூத்திரங்களை மொழிபெயர்த்து வார்த்திகத்தையும் அருள அதனை பின்பற்றி திராவிட மாபாடியம் அருளிச் செய்தார் எம்பிரான் ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான். வியாச முனிவர் அருளிய பிரம்மசூத்திரம் வேதத்தில் சொல்லப்படாத பிரம்ம பரிணாமவாதத்தை சொல்வதால் அந்நூல் சைவ சித்தாந்தத்திற்கு ஏற்புடையது அல்ல, அது பொருந்தாதது. எனவே அந்த பிரம்மசூத்திரத்திற்கு செய்யப்பட்ட பல்வேறு பாஷ்யங்களும் சைவ சித்தாந்தத்திற்கு பொருந்தாதவையே. பிரம்மசூத்திரம் மற்றும் சிவஞான போத சூத்திரம், இந்த பிரம்மசூத்திரத்தை அடிப்படையாக கொண்டவை மற்றைய 4 சம்பிரதாயங்கள் என்று பார்த்தோம். சைவ சித்தாந்தம் சிவஞான போத சூத்திரங்களை அடிப்படையாக கொண்டது. இரண்டிற்கும் என்ன வேறுபாடு என்றால், அந்த பிரம்மசூத்திரம் வியாச முனிவரால் அருளி செய்யப்பட்டது. சிவஞான போத சூத்திரங்களோ சிவபெருமானால் நேரே அருளப்பட்டது. இது சிவஞான போத சூத்திரத்தின் ஏற்றம். ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனாரது வார்த்திகம் அது சிவபெருமானிடம் சிவஞான போத உபதேசம் கேட்டருளிய நந்திதேவ பரமாச்சாரிய பரம்பரையிலே வந்த ஞான உபதேச மொழி. எனவே அப்படி பரம்பரை உபதேசமாக இருப்பது சிவஞான போத வார்த்திகத்திற்கு உடைய ஏற்றம், அந்த வார்த்திகத்தினுடைய ஏற்றம். அது சிவஞான போத சூத்திரத்தின் ஏற்றத்தை பார்த்தோம். அது சிவபெருமானாலே நேரே அருளி செய்யப்பட்டது என்று பார்த்தோம். அது சிவஞான போத சூத்திரத்திற்கு உண்டான ஏற்றம். சிவஞான போத வார்த்திகத்திற்கு என்ன ஏற்றம் என்றால், அது ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனாரால் அருளி செய்யப்பட்ட சிவஞான போத வார்த்திகத்திற்கு ஏற்பட்ட ஏற்றம் என்பது அது சிவபெருமானிடம் இருந்து தொடங்கி இந்த சிவஞான போத உபதேசம் கேட்டருளிய நந்திதேவ பரமாச்சாரிய பரம்பரையிலே வந்த ஞான உபதேச மொழி. எனவே இது பரம்பரை உபதேசமாக இருப்பது வார்த்திகத்தின் ஏற்றம், சூத்திரத்தின் ஏற்றம், வார்த்திகத்தின் ஏற்றம். இனி மாபாஷ்யத்தின் ஏற்றம் என்ன என்றால், அது நம்முடைய ஸ்ரீமத் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த மாபாஷ்யம் அந்த குரு பரம்பரையிலே வந்த ஞானோபதேச மொழியின் அனுபவ விளக்கமாக இருப்பது அது திராவிட மகாபாஷ்யத்தின் ஏற்றம். இந்த வடமொழியிலே அமையப்பெற்ற சைவர்களினுடைய பிரமாண நூல் 28 ஆகமங்கள். அந்த 28 ஆகமங்களிலே ரௌரவ ஆகமத்தின் பாச விமோச்சன படலத்தின் 12 சூத்திரங்கள் அவை சிவஞான போத சூத்திரங்கள். அப்படி வடமொழி சிவஞான போதம் என்பதற்கு ஸ்கந்த பரம்பரை சூரியனார் கோயில் ஆதீனத்து சிவாக்ர யோகி தேசிகர் அருளி செய்த பாஷ்யம் சிவாக்ர பாஷ்யம் என்று அறியப்படுகின்றது. ஆனால் இந்த சிவாக்ர பாஷ்யத்திற்கு ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் அருளிய திராவிட மாபாஷ்யத்திற்கும் உள்ள ஒரு வேறுபாடு என்ன என்றால், சிவாக்ர பாஷ்யம் என்பது சூத்திர விளக்கமான வார்த்திகத்தின் அனுக்கிரகம் பெற்றுள்ளது. மேலும் அந்த சிவாக்ர பாஷ்யம் சம்ஸ்கிருத பாஷையிலே இருப்பது. நம்முடைய ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் அருளி செய்த திராவிட மாபாஷ்யம் அது ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனார் அருளிய மொழிபெயர்ப்பு மற்றும் வார்த்திகத்தின் அனுகிரகம் பெற்று நம்முடைய தமிழிலே அமைந்திருப்பது ஒரு விசேஷ பெருமை நம்முடைய சிவஞான மாபாஷ்யத்திற்கு. சங்கராச்சாரியார் செய்த பிரம்மசூத்திர பாஷ்யம் வேதத்தின் ஞானகாண்டமாகிய உபனிஷத் வாக்கியங்களின் பொருளை அவர் கொள்கைப்படி முன்பின் முரணின்றி விளக்குவது. ராமானுஜாச்சாரியார் ஆனந்த தீர்த்தாச்சாரியார் செய்த பாஷ்யங்களும் அந்த உபனிஷத வாக்கியங்களின் பொருளை அவரவர் கொள்கைப்படி முன்பின் முரணின்றி விளக்குவன.
இந்த பாஷ்யங்கள் எல்லாம் சைவ சிறப்பு நூலாகிய சிவாகமங்களை உடன்படுவன அல்ல, இந்த 3 பாஷ்யங்களும். ஆனால் பிரம்மசூத்திரத்திற்கு நீலகண்ட சிவாச்சாரியார் அருளிய பாஷ்யம் என்பது, அந்த நீலகண்ட சிவாச்சாரியார் சிவாகமங்களை உடன்பட்டாலும் பிரம்மத்திற்கு பரிணாமம் கூறுகின்ற அந்த சிவாத்வைத அடிப்படையிலே அவருடைய பாஷ்யம் அமைகின்றது. அது அந்த உபனிஷத் வாக்கியங்களின் பொருளை அவ்வாறு சிவாத்வைத அடிப்படையிலே விளக்குகின்ற பாஷ்யமாக அமைகின்றது. இனி சிவாக்ர யோகி தேசிகர் அருளி செய்த சிவாக்ர பாஷ்யம் என்பது வேதம் சிவாகமம் என்ற 2 நூல்களின் பொருள்களையும் முன்பின் முரணின்றி ஒற்றுமைப்படுத்தி விளக்குவதாக அமைகின்றது. சிவாக்ர யோகிகளினுடைய சிவாக்ர பாஷ்யம் நம்முடைய ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் அருளி செய்த திராவிட மாபாஷ்யமோ வடமொழி வேதம், ரிக்யஜுர் சாம அதர்வண வேதங்கள், சிவாகமங்கள் 28, தமிழ் வேதமாகிய தேவார திருவாசகம் முதலான 12 திருமுறைகள், 14 சித்தாந்த சாஸ்திரங்கள், திருக்குறள், தொல்காப்பியம் மற்றும் சிவஞானிகளின் திருவாக்குகள் எல்லாவற்றின் பொருள்களையும் முன்பின் முரணின்றி ஒற்றுமைப்படுத்தி விளக்குவது ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் அருளிய திராவிட மாபாஷ்யம். இது திராவிட மாபாடியத்திற்கு அன்றி வேறு ஒன்றுக்கும் இல்லாத பெருமை. எனவேதான் வேதப் பொருள் உணர்ந்தேன், மேவு சிவாகமத்தின் தீதில் பொருளும் தெளிந்து ஒய்ந்தேன், ஏது குறை தெற்றிசூழ் சிங்கை சிவஞான மாமுனிவன் பொற்றாமரை அடிக்கீழ் புக்கு என்று ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவரை ஒரு தோத்திரம் புகழ்கின்றது. பொதுவாக பாரத தேசத்திலே மகாபாஷ்யம் என்ற பெயரை கேட்ட மாத்திரத்தில் ஒரு வைதிகர் ஒருவருக்கு, வைதிகர் என்றால் வேதங்களை அடிப்படையாக கொண்ட பல்வேறு சமய பிரிவுகள், சனாதன தர்மத்தின் பல்வேறு பிரிவுகள், இப்படி மகாபாஷ்யம் என்ற பெயரை கேட்ட மாத்திரத்தில் வைதிகர் ஒருவருக்கு பதஞ்சலி முனிவர் இயற்றிய இலக்கண பேருரையாகிய வடமொழி மகாபாஷ்யம்தான் நினைவிற்கு வரும். பொதுவாக இந்திய தத்துவ மரபில் பாரத தேசத்தில் அந்த மகாபாஷ்யம் ஸ்ரீமத் நடராஜ பெருமான் நிறுத்த முடிவிலே தமது டமருகத்தை 14 முறை ஒலிப்பிக்க தோன்றிய 14 சூத்திரங்களாகிய மாகேஸ்வர சூத்திரங்களை அடிப்படையாக கொண்டு பாணினி முனிவர் விரித்து உரைத்த அஷ்டாத்தியாயி என்னும் வடமொழி வியாக்கரண நூலுக்கு வரருச்சியார் இயற்றிய வார்த்திகத்தின் மேல் ஆசிரியர் பதஞ்சலி முனிவர் இயற்றியது அந்த பதஞ்சலி மகாபாஷ்யம். இது தவிர பாஷ்யம் என்ற பெயரால் வழங்குகின்ற பேருரைகள் பல இருக்கின்றன. ஜைமினி முனிவர் இயற்றிய பூர்வ மீமாம்சைக்கு சபர முனிவர் இயற்றிய பாஷ்யம், அது அவருடைய பெயராலேயே சபரபாஷ்யம் என்று வழங்கப்படுகின்றது. அதே போன்று நாம் பார்த்தோம் வியாச முனிவர் இயற்றிய உத்தர மீமாம்சைக்கு, அந்த பிரம்மசூத்திரத்திற்கு நீலகண்ட சிவாச்சாரியார், சங்கர முனிவர், ராமானுஜ முனிவர், ஆனந்த தீர்த்த முனிவர் இவர்கள் இயற்றிய பாஷ்யங்களும் முறையே நீலகண்ட பாஷ்யம், சங்கர பாஷ்யம், ராமானுஜ பாஷ்யம், ஆனந்த தீர்த்த பாஷ்யம் என்று இந்த பாஷ்யத்தை செய்தவர்களின் பெயரால் வழங்கப்படுகின்றன. இப்படி பாஷ்யம் என்று பல நூல்கள் காணப்படுகின்றன. அப்படியென்றால் இந்த பாஷ்யம் என்றால் என்ன, அதனுடைய இலக்கணம் என்ன என்றால், அதை சுருக்கமாக பார்க்க வேண்டும் என்றால், பாஷ்யம் என்பது தான் ஸ்வபக்ஷமாக, சுபக்கம் என்று நாம் பார்க்கின்றோமே தமிழிலே, அப்படி ஸ்வபக்ஷமாக கூறும் விஷயத்தை பல பிரமாணங்களினால் வலியுறுத்தி அந்த கோட்பாட்டுக்கு மாறாக பிறர் கூறும் பரபக்ஷங்கள், அதை பரபக்கம் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த பரபக்ஷங்கள் இன்னென்ன காரணங்களால் பொருந்தாது என்று விளக்கிச் சொல்வது பேருரை அல்லது பாஷ்யம் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி எடுத்துக்கொண்ட விஷயத்தை விளக்குகின்ற பாஷ்யங்களில் பதஞ்சலி முனிவர் இயற்றிய மகாபாஷ்யம், அது வியாக்கரண சம்பந்தமான பாஷ்யம், இலக்கணம்,
வடமொழி இலக்கணம் சம்பந்தமான பாஷ்யம் பேருரையாக அமைகின்றது. சபரமுனிவர் இயற்றிய பாஷ்யம் அது வேதத்தினுடைய கர்மகாண்ட ஆராய்ச்சி செய்யும் பூர்வ மீமாம்சா அதனுடைய பேருரையாக பாஷ்யமாக அமைகின்றது. மற்றைய நீலகண்ட, சங்கர, ராமானுஜ, ஆனந்த தீர்த்த பாஷ்யங்கள் வேதத்தின் ஞானகாண்ட ஆராய்ச்சி செய்யும் உத்தர மீமாம்சா அதற்குரிய பேருரையாக அமைந்திருக்கின்றது. ஈசான சர்வ வித்யானாம் என்று ஸ்ருதி கூறும்படி அந்த அஷ்டாத்தியாயி மாகேஸ்வர சூத்திரத்தை அடிப்படையாக கொண்டும் பூர்வ மீமாம்சை வேதத்தின் கர்மகாண்ட மாத்திரைக்கே பிரமாணம் கொண்டும் உத்தர மீமாம்சை வேதத்தின் ஞானகாண்டமாகிய உபனிஷத மாத்திரைக்கே பிரமாணம் கொண்டும் எழுந்தன என்று நாம் பார்க்கின்றோம். இந்த அனைத்து நூல்களும் பாஷ்யங்களும் சம்ஸ்கிருதத்திலே இருக்கின்றன. அது அவைகளெல்லாம் அவ்வாறு இருக்க தமிழிலே இருக்கின்ற பாஷ்யம்தான் நம்முடைய ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் அருளிய திராவிட மாப்பாடியம் என்று நாம் பார்க்கின்றோம். தமிழ் மொழியிலே பாஷ்யம் என ஒன்று இல்லாது இருந்த பெரும் குறையை நீக்கி அதை சிறப்பித்த பெருமை திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு உரிய தனிச்சிறப்பு ஆகும். வடமொழியிலே மகாபாஷ்யம் என்பது பாணினி முனிவர் இயற்றிய அஷ்டாத்தியாயி சூத்திரங்களுக்கு வரருச்சியார் இயற்றிய வார்த்திகத்தின் மேலே ஆசிரியர் பதஞ்சலி முனிவர் இயற்றியது என்று நாம் பார்த்தோம். இந்த திராவிட மகாபாஷ்யம் இருக்கின்றதே, ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் அருளிய இந்த திராவிட மகாபாஷ்யம் என்பது ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் அருளி செய்த சிவஞான போத சூத்திரங்களுக்கு திருவெண்ணை நல்லூர் ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனார் அருளிய வார்த்திகத்தின் மேலே திருவாவடுதுறை ஆதீனத்து ஸ்ரீமத் மாதவ சிவஞான யோகிகள் அருளிய பாஷ்யம். இப்படி சூத்திரம், வார்த்திகம், பாஷ்யம் என்ற அமைப்பு முறையில் வடமொழி மகாபாஷ்யத்தை ஒத்து இருக்கின்றது இந்த திராவிட மகாபாஷ்யம். எனவே இதற்கு திராவிட மகாபாஷ்யம் என்று பெயர். அது மட்டுமல்ல, இந்த வடமொழி மகாபாஷ்யம் என்பது சப்த சாஸ்திரமாக விளங்க திராவிட மகாபாஷ்யம் அது சமய சாஸ்திரமாக விளங்குகின்றது. இது திராவிட மாபாடியத்திற்கு உரிய தனி பெருமை. இன்னும் சில பெருமைகளை பார்க்க வேண்டும். திராவிட மாபாடியத்தின் பெருமையை பார்க்க வேண்டும் என்றால், வடமொழியிலே பாணினி முனிவர் சில சூத்திரங்களினாலே தொல்லாசிரியர் சூத்திரங்களுள் சிலவற்றை தம்முடைய சூத்திரங்களால் எடுத்து ஓதி மறுத்து வேறு விதி கூறுவார். அவருடைய சூத்திரங்களில் சிலவற்றை வார்த்திகம் செய்த வரருச்சியார் சில காரணங்களை கூறி தம்முடைய சில சூத்திரங்களினாலே மறுத்து வேறு விதி கூறுவார். அதே போன்று ஆசிரியர் பதஞ்சலியாரும் பாணினி முனிவரையும் வரருச்சியாரையும் ஒரு இடங்களிலே எடுத்து கூறி மறுப்பார். இப்படி அந்த சூத்திரம், வார்த்திகம், பாஷ்யம் இவைகளிலே சூத்திரத்தை வார்த்திகம் சில இடங்களில் மறுக்க, வார்த்திகத்தையும் சூத்திரத்தையும் சில இடங்களிலே பாஷ்யம் மறுக்க வேறு விதிகள் கூற அப்படி அமைந்திருக்கின்றது அந்த வடமொழி மகாபாஷ்யம். ஆனால் இந்த திராவிட மாபாஷ்யம் சிவஞான போத சூத்திரம், இந்த சிவஞான போத சூத்திரங்கள் என்பவை மற்றைய ஆகம வச்சனங்களை பேணி நிற்கின்ற சூத்திரங்களாக இருப்பவை. அதே போன்று இது சிவஞான போத சூத்திரம் ஸ்ரீகண்ட பரமாச்சாரியார் ஸ்ரீகண்ட பரமசிவனார் அருளியது. அது மற்றைய ஆகம வாக்கியங்களை பேணி நிற்பது, ஆகமங்களின் ஞானபாத பொருள் ஒற்றுமையை எடுத்து ஓதுவது. அதே போன்று ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனார் அருளிய வார்த்திகம், அதனை மொழிபெயர்த்து வார்த்திகம் அருளினாரே, அப்படிப்பட்ட வார்த்திகம் என்பது சிவஞான போத சூத்திரங்களை போற்றி நிற்பது.
அதே போன்று நம்முடைய ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் அருளிய பாஷ்யம், திராவிட மகாபாஷ்யம் என்பது சிவஞான போத சூத்திரம், அதற்கு ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனார் அருளிய வார்த்திகம், இந்த இரண்டையும் காத்தும் அரண் செய்தும் நிற்கும் பெருமை என்ற உயர்ந்த பெருமையை உடையது திராவிட மகாபாஷ்யம் என்று பார்க்கின்றோம். ஆக சூத்திரம், வார்த்திகம், பாஷ்யம் இவை எல்லாமே ஒன்றாக இருக்கும் தன்மையை, ஒன்றுக்கொன்று விளக்கங்களாக அமைகின்ற தன்மையை நாம் பார்க்கின்றோம். அது நம்முடைய ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமானின் பெருமை, அவர் அருளிய பாபாஷ்யத்தின் பெருமை. இந்த சிவஞான போத சூத்திரங்களின் பெருமைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சிவஞான போதம் என்பது ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் அருளியது என்று பார்த்தோம். அஷ்டாத்தியாயி முதலான மற்றைய சூத்திரங்களை இயற்றியவர்கள் மகரிஷிகளாக இருப்பார்கள். ஆனால் இந்த சிவஞான போத சூத்திரத்தை அருளி செய்தவர் கைலாசபதியாகிய ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர். இது வக்தா சம்பந்தமான வேற்றுமை. அந்த வடமொழி சூத்திரங்களுக்கும் சிவஞான போத சூத்திரங்களுக்கும் இருக்கின்ற வேற்றுமையிலே இது வக்தா சம்பந்தமான வேற்றுமை. ஏனென்றால் வடமொழி சூத்திரங்களை அருளி செய்தவர்கள் மகரிஷிகள், சிவஞான போத சூத்திரத்தை அருளி செய்தவர் சாட்சாத் கைலாசபதியான ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர். இது வக்தா சம்பந்தமான வேற்றுமை. ஸ்ரோதா சம்பந்தமான வேற்றுமையும் இருக்கின்றது. எப்படி என்றால், வக்தா என்றால் இயற்றியவர்கள், அருளியவர்கள், அது சம்பந்தமான வேற்றுமையை பார்த்தோம். ஸ்ரோதா என்றால் அதை கேட்டவர்கள். சிவஞான போதம் சூத்திரம் மற்றைய சூத்திரங்கள் எடுத்து பார்த்தோமே என்றால், மற்றைய சூத்திரங்கள் அவைகள் மற்றைய ருஷிகளுக்கு சொல்லப்பட்டவை. ஆனால் சிவஞான போத சூத்திரம் யாருக்கு சொல்லப்பட்டது என்றால், யாருக்கு நேரே உபதேசிக்கப்பட்டது என்றால், அபரபரமேஸ்வரர் என்று போற்றப்படும் திரு நந்தியம் பெருமானுக்கு நேரே அருளி செய்யப்பட்டது சிவஞான போத சூத்திரம். இது ஸ்ரோதா சம்பந்தமாக இருக்கின்ற வேற்றுமை. இனி சங்கியா சம்பந்தமான வேற்றுமை. சங்கியா என்றால் எண்ணிக்கை. மற்றைய சூத்திரங்கள் எல்லாம் பல நூற்றுக்கணக்கான எண்ணிக்கையிலே அமைபவைகள். ஆனால் சிவஞான போதத்திற்கு இருக்கின்ற ஏற்றம், அது 12 சூத்திரங்களிலே எல்லா பொருட்களையும் அடக்கி கூறுவதாக. எப்படி உலகத்து இருளை துவாதச ஆதித்யர்கள் நீக்குவது போல, இந்த 12 சூத்திரங்களிலே உயிர்களின் அகையிருளாகிய அந்த ஆணவ மலத்தை நீக்கி சிவஞான பேற்றை தருவதாக அமைந்த தனி பெருமை கொண்டது சிவஞான போத சூத்திரம். மற்றைய சூத்திரங்களை எடுத்துக்கொண்டோமேயானால் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சாஸ்திர விஷயம் பற்றிய ஆராய்ச்சி நூல்கள். அது பதஞ்சலியார், அது வியாக்கரண சம்பந்தமான சப்த சாஸ்திரம் என்று நாம் பார்த்தோம். அப்படி ஒவ்வொன்றும் ஒரு பொருள் பற்றிய, ஒரு சாஸ்திர விஷயம் பற்றிய ஆராய்ச்சி நூல்களாக அமைய, சிவஞான போத சூத்திரமோ சைவார்த்த நிர்ணய சித்தியின் பொருட்டு எழுந்த சகல சாஸ்திர ஆராய்ச்சி நூலாக அமைகின்றது. இது மற்றைய சூத்திரங்களுக்கும் சிவஞான போத சூத்திரங்களுக்கும் இருக்கின்ற அந்த பிரதிபாதிக்கப்படும் விஷயம் பற்றிய வேற்றுமை. எனவே சூத்திரங்களிலேயே இவ்வளவு பெரிய வேற்றுமைகளை நாம் பார்க்கின்றோம். சூத்திரம் பற்றிய வேற்றுமை, சூத்திரம் அருளி செய்தவர்கள் அந்த வக்தா சம்பந்தமான வேற்றுமை, யாருக்கு அருளப்பட்டது ஸ்ரோதா சம்பந்தமான வேற்றுமை, சங்கியா சம்பந்தமான சூத்திர எண்ணிக்கை சம்பந்தமான வேற்றுமை, அதிலே எடுத்துக்கொள்ளப்படும் பொருள்கள் பற்றிய வேற்றுமை என்றெல்லாம், இப்படி இந்த சிவஞான போத சூத்திரத்திலேயே இவ்வளவு தனித்த தன்மையும் வேற்றுமையும் பெருமையும் உயர்வும் ஆழமும் அகலமும் இருக்கவே, அதற்கு அமைந்த பாஷ்யத்தின் பெருமையை சொல்லவும் வேண்டுமா? அது கைமுதிக நியாயத்தால் இனிது தானே விளங்கும். எனவே சிவஞான போதத்தில் சொல்லப்படும் விஷயம் அப்படிப்பட்ட பெருமை உடையது. ஏனென்றால் அதனுடைய சூத்திரம் அவ்வளவு பெரிய பெருமை உடையது.
அதனை தமிழிலே நமக்கு தந்து அருளிய ஸ்ரீமத் மெய்கண்ட தேவநாயனார் அருளிய வார்த்திகம் அதற்கு அரண் செய்து நிற்க இவ்விரண்டையும் போற்றி விளக்குவதாக மாபாஷ்யம் அமைகின்றது என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி பல பல ரத்தினங்களை தன்னுள்ளே அமைத்து கொண்டிருப்பது இந்த திராவிட மகாபாஷ்யம். திராவிட மாபாஷ்ய கர்த்தர் திராவிட மகாபாஷ்யத்திலே விளக்குகின்ற பொருளை பார்த்தோமே என்றால் அது மற்றைய சமயத்தவர்களையெல்லாம் எவ்வாறு மறுத்து அந்த உண்மை பொருளை நிலைநாட்டுகின்றார், எந்த ஒரு பொருளாகவும் இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது ஆணவமல உண்மை தொடங்கி முக்தி நிலை வரை ஒவ்வொரு மற்றைய சமயங்கள் சொல்லப்படக்கூடிய அந்த கொள்கைகளை மறுத்து எப்படி இந்த சைவ சித்தாந்தம் போற்றுகின்ற உண்மையை எடுத்து கூறுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். உதாரணத்திற்கு சில விஷயங்களை நாம் பார்க்கலாம். பிரம்மசூத்திரத்திலும் இந்த திராவிட மாபாஷ்யத்திலும் அதாவது பிரம்மசூத்திர பாஷ்யமும் திராவிட மகாபாஷ்யத்திலும் ஒரு பொதுவான விஷயம் ஒன்று கூறப்படுகின்றது. ஆனால் அந்த பாஷ்ய ஆச்சாரியர்கள் எப்படி அந்த பொருளை விளக்குகின்றார்கள், நம்முடைய ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் அந்த பொருளை எப்படி விளக்குகின்றார் என்று நாம் ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தோமே என்றால், அந்த பிரம்மசூத்திர பாஷ்யத்திலே பிரம்ம பொருளுக்கு இலக்கணத்தை ஆராய புகும்போது ஜன்மாத் யஸ்யயதக எங்கிருந்து இதன் சிருஷ்டி முதலியன என்கின்ற ஒரு சூத்திரம் இருக்கின்றது. அது தைத்திரிய ஸ்ருதி யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி என்று ஆரம்பிக்கின்ற ஒரு வாக்கு இருக்கின்றது. என்ன சொல்கின்றது என்றால், இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் மூன்றும் பிரம்மத்தின் தொழில் என்று சொல்கின்றது. இதே விஷயம் சிவஞான போதத்து முதல் பாதத்து முதல் சூத்திரத்தில் ஒடுங்கி மலத்து உள்ளதாம் என்று விவரிக்கப்படுகின்றது. எனவே சிருஷ்டியாதி கிருத்தியங்கள் பிரம்மத்தின் தொழில் என்பது அந்த பிரம்மசூத்திர மாபாஷ்யத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது, சிவஞான போத சூத்திரத்திலும் மாபாஷ்யத்திலும் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. என்றால் இந்த தொழிலை இன்னும் விரிவாக விசாரிக்க தொடங்கிய போது இந்த பிரம்மசூத்திரத்திலே 2வது அத்தியாயத்தின் முதல் பாதத்தில் ந பிரயோஜனவத்வாத் என்று ஒரு வாக்கு வருகின்றது. ந பிரயோஜனவத்வாத் என்று, அதாவது லோகவத்து லீலா கைவல்யம் என்று இந்த சூத்திரங்கள் பிரம்ம சூத்திரத்தினுடைய அந்த பாஷ்யங்கள் அதுக்குரிய சூத்திரங்கள் கூறுகின்றன. இதற்கு அந்த பாஷ்யம் எழுதும்போது மற்றைய அந்த பிரம்மசூத்திர பாஷ்யக்காரர்கள் பலரும் லோகவத் என்பதை பல உதாரணங்கள் கூறி விளக்குகின்றார்கள். அதாவது அந்த லீலை, இந்த ஜகத் என்பது பிரம்மத்தினுடைய லீலை என்று ஒரு கூற்று. அதனை கிரீடா பிரம்மவாதிகள் என்று நாம் அந்த 2வது சிவஞான போத 2வது சூத்திரத்திலே நாம் அவர்களை மறுக்கின்றோம் அல்லவா? அந்த 3வது அதிகரணத்தில் நாம் அவர்களை மறுக்கின்றோம், அந்த கிரீடா பிரம்மவாதிகளை. அதாவது பரம்பொருளுக்கு இந்த உலகத்தை படைப்பதும் காப்பதும் துடைப்பதும் விளையாட்டு என்று அந்த கிரீடா பிரம்மவாதிகள் கூறுகின்றார்கள். அது விளையாட்டு என்பது பயனில்லாததாக அமைகின்றது. சிறுவர்கள் விளையாடும் விளையாட்டு போல, அதாவது லீலா கைவல்யம் என்று சில சம்பிரதாயத்தவர்கள் விளக்குகின்றார்கள். திராவிட மகாபாஷ்யமும் இந்த சைவ சித்தாந்தமும் லீலா கைவல்யம் என்பதை உடன்படுகின்றது. ஏனென்றால் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி என்று திருவாசக ஸ்ருதி.
எனவே நாமும் உடன்படுகின்றோம், இது சிவத்திற்கு விளையாட்டு போலத்தான் என்று உடன்படுகின்றோம். ஆனால் எப்படி என்பதிலே திராவிட மாபாஷ்ய கர்த்தர் ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் ஆராய்ந்து கூறுகின்ற அந்த பொருள் அது மிக மிக நுட்பமானது. மற்றவர்கள் இது இறைவனின் விளையாட்டு என்று கூறுவதற்கும், சைவ சித்தாந்திகள் இது லீலா கைவல்யம் என்று சொல்வதற்கும் உள்ள வேற்றுமை என்ன என்று விளக்குகின்ற நுட்பமான இடம். வேட்டையாடுதல் அவை பொழுதுபோக்குக்காக செய்யப்படுபவை, அது அப்படியல்ல. வேட்டையாடுதல் முதலியவை வனவிலங்குகள் எண்ணிக்கை அதிகமாகாமல் இருப்பதும் அதனால் மக்களுக்கு துன்பம் வராமல் இருப்பதும் அந்த பயன் குறித்தது என்று ஒவ்வொன்றும் ஒரு பயன் குறித்ததுதான். விளையாட்டாக எதுவும் இல்லை, பயனின்றி ஒன்றும் இல்லை என்று அதனை எடுத்துக்கொண்டு, அப்படியென்றால் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி என்று திருமுறைகளிலே சைவ சாஸ்திரங்களிலே வருகின்றதே, அதனுடைய நேர்பொருள் என்ன என்றால் ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் விளக்குகின்றார். அது ஐந்தொழில் செய்தல் விளையாட்டு என்று கூறப்பட்டது. ஐங்கல பாரம் பொறுத்தல் சாத்தனுக்கு விளையாட்டு என்பது போல, அதாவது இவைகளையெல்லாம் எம்பெருமான் அத்துணை எளிதாக செய்கின்ற ஆற்றல் உடையவராக இருக்கின்றார் என்பதற்காக விளையாட்டு என்று சொல்லப்பட்டதே அன்றி இது வீண் தொழில் என்ற அர்த்தத்திலே சொல்லப்பட்டது அல்ல. இதை வீண் தொழில் என்பது சிறிதும் ஏலாமை அறிக என்று மகாபாஷ்யத்திலே அருளுகின்றார் ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான். எனவே நாம் சைவ சித்தாந்திகள் கூறுகின்ற இந்த உலகத்தை படைப்பதும் காப்பதும் துடைப்பதும் இறைவனுக்கு விளையாட்டு என்று கூறுவது, அது இவற்றையெல்லாம் இறைவன் மிக எளிமையாக செய்கின்றார் என்பது பற்றித்தானே அன்றி வீண் தொழில் என்று சொல்வது பொருந்தாது என்று மிக நுட்பமாக இந்த இடத்தை மறுக்கின்றார். இது அந்த பல கோடி ரத்தினங்களிலே, மாபாஷ்யத்திலே இருக்கின்ற ரத்தினங்களிலே ஒரு ரத்தினம் இந்த மாதிரி உரை அருளப்பட்டது. அதே போன்று சிவம் என்பது முதல் காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இருக்கின்றது என்கின்ற அதனை மறுத்து சிவம் நிமித்த காரணமே என்று பிரதிபாதிக்கின்ற இடங்கள் மாபாடியத்திலே. இப்படி பல இடங்கள், அப்படி பல நுண்பொருட்கள் ஆகிய ரத்தினங்கள் விரவி கிடக்கின்றன. எனவே இந்த மகாபாஷ்யத்தை சாஸ்திர ரத்னாகரம் என்று போற்றுவார்கள். இந்த பாஷ்யம், திராவிட மகாபாஷ்யம் என்பது திருவாவடுதுறை ஆதீனத்துக்குரிய சேமநிதி பொக்கிஷம் என்று போற்றப்படுகின்றது. அப்படிப்பட்ட பெருமான் ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் அவர்களினுடைய பெரும் கருணையை நாம் பார்க்கும்போது, ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமானின் பெரும் கருணையை பார்க்கும்போது அது சிவபெருமானின் கருணையை போன்றே இருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். ஒரு கல்வி கற்பவர் ஆரம்ப நிலையிலிருந்து முதுநிலை வரைக்கும் ஒரு பல்கலைக்கழகம் அதிலே சென்று பயில்வார். அப்படி ஒரு கல்வி பயில வேண்டும் என்பவருக்காக அந்த எல்லோருக்கும் கல்வியை போதிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு பெருமகனார் ஒரு கல்விச்சாலையை நிறுவி அந்த கல்விச்சாலையிலே ஆரம்ப நிலை முதல் முதுநிலை வரை இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகமாக ஒன்றை தொடங்கி அந்த கல்வியாளரே பாடத்திட்டங்களையும் ஒவ்வொரு வகுப்பிற்கும் உரிய பாடத்திட்டங்களையும் வகுத்து அந்த கல்விச்சாலையில் பல்கலைக்கழகத்தில் சென்று படிக்கத் தொடங்குகின்றவர்கள் அவர்களினுடைய அந்த அறிவின் பக்குவத்திற்கு ஏற்ப முதல் வகுப்பிலிருந்து தொடங்கி படிப்படியாக முன்னேறி துறைதோறும் படிமுறையாக படிப்பதற்காக அப்படி வகுப்பார்கள் பாடத்திட்டங்களை. கீழ் வகுப்புகளின் பயன் அது மேல் வகுப்பாய் அவற்றின் பாடங்களும் ஒன்றையொன்று விரோதியாது ஒன்றுக்கு ஒன்று அனுகூலமாக அமைவது போன்று பாடத்திட்டத்தை வகுப்பார்கள். என்றால் நம்முடைய முதல்வராகிய சிவபெருமான் அவர் பரம கருணா சாகரம்.
அவர் பிறப்பு இறப்பு இல்லாதவர், எல்லா உயிர்களிடத்தும் ஒரே போன்று கிருபாநோக்கம் உடையவர். புல்லிலிருந்து மிக மேலான பரமஹம்சர் வரை அவரவர்கள் நிலைகளுக்கு ஏற்ப உறுதி கூறி உய்விக்கும் நெறியினர். அப்படிப்பட்ட எம்பெருமான் வகுத்த பல்கலைக்கழகமே சைவ சமயம். அதனுடைய அந்த பரம பிரமாணமான பாடநூல் என்பது சிவபெருமானின் திருவாக்காகிய வேத சிவாகமங்கள். அந்த பாடத்தை கற்கும் முன்னதாக கற்க வேண்டிய பாடங்களும் சிவபெருமானாலேயே அருளப்பட்டன. எனவே இவற்றையெல்லாம் பார்க்கும்போது பரமசிவனாரது பெரும் கருணை திறம் புலப்படும். அதே போன்று பெரும் கருணை உடையவர் தான் நம்முடைய எம்பிரான் ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமானும். எப்படி என்றால், ஸ்ரீமத் மாதவ சிவஞான சுவாமிகளும் தாம் அருளிய இந்த திராவிட மகாபாஷ்யத்தை பரம லட்சியமாக வைத்துக்கொண்டு அந்த லட்சியத்தை அடைவதற்காக படிமுறையாக கருவி நூல்களாக இருக்கக்கூடிய பிரபந்தங்கள், உரை செய்யுள்கள், இலக்கண நூல்கள், கண்டன நூல்கள், கிரந்தங்கள், தர்க்க நூல், காவியம் முதலான எல்லாவற்றையும் தாமே அருளி செய்தார் எம்பிரான் ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான். அப்படி 28 நூல்களை பெருமான் ஆக்கி தந்த அந்த பெரும் கருணையை நாம் பார்க்கின்றோம். இதிலே பல நூல்களை தாமாகவே மூல நூலாகவே படைக்கும் வல்லமை பெற்றவர் ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் என்றாலும், அவ்வாறு செய்து முன்னோர்கள் செய்த அந்த மரபினை ஒட்டி முன்னோர்கள் செய்த இலக்கண சாஸ்திர நூல்களுக்கு உரையை வகுத்து அருளினார். தமிழ் மொழி மட்டுமல்ல, வடமொழியும் சைவர்களுக்கு சமமாக மதித்து போற்றப்பட வேண்டியது என்பதை உணர்த்துவதற்காக சம்ஸ்கிருதத்திலே இருக்கின்ற நூல்களை மொழிபெயர்த்தும் நமக்கு உபகரித்தார்கள். எனவே சைவ சாஸ்திர பிரவேசம் செய்ய ஆரம்பிக்கும் ஆரம்ப நிலையில் இருக்கின்ற மாணவர்களுக்கு கட்டளை நூல்கள் என்பது கற்பிக்கப்படும். இது சைவ சித்தாந்த மரபு. சிவப்பிரகாச கட்டளை என்று நாம் பார்க்கின்றோம். சிவப்பிரகாசம் கற்பதற்கு முன் சிவப்பிரகாச கட்டளை நூலை கற்றுக்கொண்டு சிவப்பிரகாசம் கற்க வேண்டும். அதே போன்று திரு ஆலவாய் கட்டளை என்று நாம் பல கட்டளை நூல்களை வைத்திருக்கின்றோம். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றார்கள். எனவே சைவ சித்தாந்த சாஸ்திரங்களை கற்கப் புகுகின்ற ஒரு மாணவர் அடிப்படையில் ஆரம்பத்தில் இந்த கட்டளை நூல்களை கற்றுக்கொண்டு சாஸ்திர நூல்களை கற்க வருவது என்பது ஒரு மரபு. எனவே அப்படிப்பட்ட கட்டளை நூல்களை, அந்த கட்டளை நூல்கள் போல ஒன்றை ஸ்ரீமத் சுவாமிகள் எம்பிரான் ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் தாமே ஆக்கி தந்திருக்க முடியும். ஆனால் அந்த மூலமாக கட்டளை நூலை தாமே ஆக்கி தந்திருக்க முடியும். அப்படிப்பட்ட வல்லமையும் அருளும் பெற்றவர் ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் என்றாலும் அவ்வாறு செய்யாது சம்ஸ்கிருதத்திலே இருக்கின்ற சித்தாந்த பிரகாசிகா என்ற ஒரு சிறிய பெரிய நூலை சைவ சித்தாந்தம் கற்க ஆரம்பிக்கும் ஆரம்பர்களுக்காக பெரும் கருணையோடு ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் மொழிபெயர்த்து செய்திருக்கின்றார் என்றால் அவர் நம்முடைய ஆன்றோர் ஆச்சாரத்தை பாதுகாப்பதும் அந்த சான்றோர்களை மதிக்கும் பண்பை, அந்த உயர் குணத்தை, சுவாமிகளது பெரும் குணத்தை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த சித்தாந்த பிரகாசிகையின் சிறப்பு என்பது மிகப்பெரியது. அதனை சைவ சந்தானாச்சாரியர்களுள் ஒருவராகிய ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் ஆகம ஸ்லோகங்கள் நூலின் தொகுப்பாக செய்த சதரத்ன சங்கிரகத்திலே இந்த சித்தாந்த பிரகாசிகையின் சிறப்பை அருளியிருக்கின்றார். இந்த சித்தாந்த பிரகாசிக்கை அது ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவரால் அருளப்பட்ட மொழிபெயர்ப்பு நூல். இந்த சித்தாந்த பிரகாசிக்கை தான் சைவ சித்தாந்தம் கற்க புகுபவர்களுக்கு முதலிலே கற்பிக்கப்படக்கூடியது, மாணவர்கள் கற்க தகுந்தது. நமது திருவாவடுதுறை ஆதீன பரம்பரையிலே சித்தாந்த பிரகாசிகை என்பதுதான்
சைவ சாஸ்திர பாடம் கற்க புகுபவர்களுக்கு முதலிலே கற்பிக்கப்படுவது என்ற வழக்கம் இருந்திருக்கின்றது என்று இந்நூலை பதிப்பித்த திருவாவடுதுறை ஆதீன மகாவித்வான் சிரோமணி மகாவித்வ சிரோமணி சிவஸ்ரீ வி சிதம்பர ராமலிங்க பிள்ளை அவர்கள் கூறுகின்றார். அப்படியென்றால் நம்முடைய ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் எவ்வளவு பெரும் கருணையோடு பல சம்பிரதாயங்களை வலியுறுத்தியும் ஆரம்பர்களுக்கு மிக இன்றியமையாததாக இருக்கின்ற அந்த சித்தாந்த பிரகாசிகையை மொழிபெயர்த்து அருளினார்கள் என்றால் அந்த கருணை சுவாமிகளினுடைய பெரும் கருணை அது திராவிட மாபாஷ்யம் அருளியதோடு மட்டுமல்ல, அதற்கு லகு வியாக்கியானமாக சிற்றுரையும் அருளி இந்த மாபாஷ்யம் கற்பதற்கு கருவி நூல்களாக அவை கற்பதற்கு முன் கற்க வேண்டிய இலக்கண தர்க்க காவிய நூல்கள் அத்துணையையும் தாமே அருளி செய்திருக்கின்ற அந்த பெரும் கருணை என்பது அது ஆன்மாக்கள் மேல் சிவபெருமான் வைத்த கருணையை போன்றே ஒத்த கருணை உடையது என்று நாம் பார்க்கின்றோம். இவையெல்லாம் ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் அருளிய அந்த திராவிட மகாபாஷ்யத்தின் பெருமை, அதனை நூலாசிரியரின் பெருமை என்பது அந்த நூலின் பெருமை. நூலாசிரியரை போற்றுவது என்பது அவர் அருளிய சாஸ்திரத்தை கற்பது. இதுபோன்று பல நூல்கள், அவற்றை ஒவ்வொன்றாக எடுத்தும் ஓரளவு சிந்தனை செய்து கொள்ள வேண்டும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம். சுவாமிகள் இவ்வாறு மிக கடினமான சைவ சித்தாந்த சாஸ்திரங்களை அருளிய அதே பெரும் கருணையோடு காவிய ரசம் நிரம்பிய அந்த சித்தாந்தங்களையெல்லாம் மிக எளிதாக சுவையாக செய்த காப்பியங்களும் இருக்கின்றன. காஞ்சி புராணம் ஒரு ஒப்பற்ற ஒரு நூல். அதிலே பார்க்கின்றோம், அது ஒரு இடம், இந்த சிவன் அடியார்கள் இருக்கின்றார்களே, இவர்களெல்லாம் சிவபெருமானை தன்னுடைய அறிவு என்கின்ற குகையிலே இட்டு மகிழ்ந்திருக்கின்றார்கள். என்றால் சிவபெருமானையே சிறை செய்து வைத்திருக்கின்றார்களாம் சிவன் அடியார்கள். ஏனென்றால் சிவபெருமானுக்கு தண்டனை கொடுக்கின்றார்கள் பெருமான் செய்த குற்றத்திற்காக. அந்த தண்டனையாக தங்களினுடைய உள்ள குகையிலே பெருமானை இட்டு மகிழ்ந்திருக்கின்றார்கள் காஞ்சியிலே இருக்கின்ற மாதவர்கள் என்று காஞ்சி புராணத்திலே ஒரு அருமையான நுட்பம் ரசம் ததும்புகின்ற திருப்பாடல். ஒரு உதாரணத்திற்காக இதனை நாம் பார்க்கின்றோம். என்ன என்றால் அந்த திருப்பாடல், காமனை முனிந்து நெடுஞ்சடை தரித்து கவின்ற கல்லாடை மேல் புனைந்து யாமெல்லாம் வழுத்தும் துறவி என்றிருந்தும் ஒருத்தி தன் இளமுலை சுவடு தோமுறக் கொண்டார் என சிறையிடல் போல சுடர் மனக்குகையுள்ளே ஏகம்பத்து ஓம் மொழிப்பொருளை அடக்கி ஆனந்த முருணர் வாழ் இடம் பல உளவால் என்பது திருப்பாடல். அதாவது சைவ மடாலயங்களிலே வாழும் சைவ மாதவர்கள் சிவபெருமான் செய்த குற்றத்திற்காக அவரையே சிறையில் அடைத்து மகிழ்கின்றார்கள். என்ன குற்றம் சிவபெருமான் செய்த குற்றம் என்றால், காமனை முனிந்தார் அல்லவா, மன்மதனை எரித்தார், நீண்ட ஜடைமுடி தரித்தார், கல்லாடை புனைந்தார். அப்படி துறவி போல வாழும் சிவபெருமான் என்ன குற்றம் செய்தார் என்றால், ஒரு பெண்ணின் முளைச்சுவடுகளை தன் திருமேனியிலே தழும்பாக கொண்டார். அம்மை தழுவிக்கொண்டது. எனவே அப்படி சந்நியாச கோலத்திலே இருந்து பெண்ணின் முளைச்சுவடுகளையும் வளைச்சுவடுகளையும் தன்மேல் திருமேனி மேல் தழும்பாக கொண்டமை அது குற்றம். எனவே அந்த குற்றத்திற்காக காஞ்சியிலே வாழ்கின்ற மாதவர்கள் அப்பெருமானை தம்முடைய மனமாகிய சிறையிலே இட்டு குகையிலே இட்டு மகிழ்கின்றார்கள் என்று நம்முடைய ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் அமைத்த காஞ்சி புராணத்திலே ஒரு அருமையான பாடல். அப்படி சைவ சித்தாந்தத்தினுடைய நுட்பொருளை காப்பியமாக புராணமாகவும் பாடி அருளிய பெருமான் பெரும் கருணையோடு என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி இந்த எத்தனையோ பெருமைகள் ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவரினுடைய பெருமையை நாம் முன்னே சொன்னபடி நம்முடைய வாயால் சொல்ல முடியாது, நம்முடைய சிற்றறிவால் நினைக்கவும் முடியாது. அது
சான்றோர்களும் ஆன்றோர்களும் போற்றினாலும் அடங்காத பெருமை உடையது, எண்ணற்ற பெருமை உடையது. இந்த நன்னாளிலே, இந்த வருடம் சித்திரை ஆயில்யம் ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமானின் குரு பூஜை நன்னாளிலே இத்தகைய ஒரு சிந்தனை, குரு பூஜை நாள் என்பது நம்முடைய ஆசிரியர் அருளுவார். குரு பூஜை என்பது நம் குருநாதர் அருளிய சாஸ்திர நூல் சிந்தனை தான். அதோடு மட்டுமல்ல, நம்முடைய ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் உள்ளிட்ட குருநாதர்கள் ஆச்சாரியர்கள் அருளிய அந்த நெறியிலே நாம் நிற்க வேண்டும் என்று பிரதிஜை செய்து கொள்வது இந்த நன்னாளினுடைய நோக்கம். இந்த நெறியிலே இருந்து நாம் வழுவி விடுகின்றோம். அப்படி வழுவி விடாமல் மறவாது இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலைமையை அடைவதற்கு நமக்கு நாமே நினைவுபடுத்தி கொண்டு பிரதிஜை கொள்கின்ற தினமாக குரு பூஜை தினங்கள் அமைகின்றன. அந்த குரு பூஜையிலே குரு பூஜை கொண்டாடப்படும் ஆன்றோர்களினுடைய ஆச்சாரியர்களினுடைய திருவரலாற்று சிந்தனை, ஆச்சாரியர்கள் அருளிய நூல் சிந்தனை என்று நாம் அவசியம் அமைத்து கொள்ள வேண்டும். அதுவும் திராவிட மாபாடியம் கற்கின்ற நம்முடைய இடைமருது ஈசன் சாத்திர குழுவிலே பேராசிரியர் வித்யாகுரு சண்முகமையா அவர்கள் வாரந்தோறும் எழுந்தருளி 2 அமர்வுகளிலே மாபாடியம் மற்றும் சைவ சித்தாந்த பொருளை உணர்த்துகின்ற நம்முடைய குழுவிலே ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமானின் குரு பூஜை சிந்தனையை அமைக்க வேண்டும் என்றும் அதனை அமைத்து கொடுத்த எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவடிகளுக்கும் ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமானின் திருவடிகளுக்கும் நாம் அனைவரும் அனுதினமும் எப்போதும் அனந்த கோடி நன்றிகளையும் நமஸ்காரங்களையும் சமர்ப்பித்துக் கொள்ள வேண்டும். இந்த அமர்விலே இணைந்திருந்த அத்துணை அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் அடியேன் மனமொழிமைகளால் அனந்த கோடி முறை வணங்கி மகிழ்கின்றேன். குறிய முனி அருளிய மெய் வரத்தினால் அவதரித்து கோதின் ஞான துரைசை நமச்சிவாய குரு அருட்கடலும் வடமொழி தென்மொழி பேர்த்துய நிறைகடலும் உண்டு புனித அத்துவித சித்தாந்த நிலவ பூமேல் மறைமொழி மெய் சிவஞான பாடியம் செந்தமிழ் வகுத்த யோகிவாளி என்று ஸ்ரீமத் மாதவ சிவஞான யோகிகளினுடைய திருவடிகளை வாழ்த்தி இந்த அமர்வை இந்த அளவிலே நாம் நிறைவு செய்வோம். இது போன்று தொடர்ந்து சிவஞான சிந்தனைகளை நம்முடைய குழுவிலே சிந்திக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையையும் முனிவர் பெருமானின் திருவடிகளிலே வைத்து இந்த சிந்தனையை இந்த அளவிலே நாம் நிறைவு செய்வோம். ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி. ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா சித் சபேசா சிவசிதம்பரம் கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சிவசுப்ரமணியோம் வல்லிகாந்தஸ்மரணம் சிவசுப்ரமணியோம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்.